டேய் பாவி, சண்டாளா, அடிக்காதடா. அங்க போறது இவளுக்கு செய்யற துரோகம் இல்லையா? நட்பை தாண்டின ஒரு உறவு அவங்களுக்குள்ள உருவாச்சு. ஒரு திருமண பந்தத்துல ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு குறைஞ்சது 10 வருஷமாவது ஆகும் அப்படின்னு ஒரு வயதான தம்பதிகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைய சூழல்ல 2 பேருமே வேலைக்கு போகும்போது கணவன் மனைவி ஒன்னா செலவழிக்கிற நேரம்ங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே வருது. அதனால தன் வாழ்க்கை துணையை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு மேல ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த புரிதல் வர்றதுக்குள்ளேயே தான் நிறைய பேர் அவசரப்பட்டு அந்த பந்தத்தையே முறிச்சுக்கிறாங்க. நம்ம கதையில வர கதாநாயகன் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழலை சந்திக்கும் போது என்ன நடந்ததுங்கிறத தான் இந்த கதையில பார்க்க போறோம். அதனால கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இது திரு ஜெயகாந்தன் அவர்களின் புது செருப்பு கடிக்கும். நம்ம கதையின் கதாநாயகன் பேரு நந்தகோபால். அன்னைக்கு ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். அவனுக்கும் அவன் மனைவிக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு. அவள் முகத்தை திருப்பிட்டு செவுத்தை பார்த்து படுத்துக்கிட்டு இருக்கா. என்னுடைய உணர்ச்சிகளை உதாசீனப்படுத்திட்டு முகத்தை திருப்பிட்டு படுத்துட்டு இருக்கிற இவளுக்காக நாமையே ராத்திரி பூரா காத்திருக்கணும் அப்படின்னு இவனுக்கு வந்த கோவத்தில் அவன் மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி கதவை பட்டார்னு சாத்திட்டு வெளியில் வந்து நிற்கிறான். அவள் நிஜமாவே தூங்கியிருந்தான்னா இந்த சத்தத்தில் கண்டிப்பாக எந்திரிச்சிருக்கணும். ஆனால் அவள் எந்திரிக்கல. இவளை போய் கட்டிக்கிட்டு கஷ்டப்படணுங்கிறது எனக்கு என்ன தலைவிதியா? நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, சம்பாத்தியம் உண்டுன்னு சுதந்திரமாக சந்தோஷமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவனை பிடிச்சி இந்த கல்யாணம், பொண்டாட்டி, குடும்பம் இதில் தான் பெரிய சுகம் இருக்கிறதாகவும் மனுஷ வாழ்க்கையோடைய அர்த்தமே இதில் தான் அடங்கி இருக்குன்னு எனக்கு பாடம் நடத்தி இந்த பைத்தியக்காரத்தனத்தில் சிக்க வச்சேன். அவனால் வந்தது இதெல்லாம் அப்படின்னு கிரிஜாவோட ஞாபகம் வந்தது. பேசாம அவளை இப்போ போய் பார்த்தா என்ன அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துச்சு. அதே நேரத்தில் மனசுக்குள்ள ஒரு உறுத்தலும் இருந்தது. என்னதான் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் இவளை இங்கே தனியாக விட்டுட்டு அங்கே போகிறது இவளுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே லேசாக கதவை திறந்து பார்க்கும்போது அவள் இன்னும் அதே இடத்துல ஆடாமல் அசையாமல் படுத்துக்கிட்டு இருந்தா. இதை பார்க்கும்போது இவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாச்சு. ஓங்கி அவன் முதுகில் 2 உத வைக்கலாமான்னு கூட ஆத்திரம் வந்தது. ச்சே, என்ன யோசிக்கிறேன்? இந்த மாதிரியான கொடூரமான சம்பவங்கள் அவன் நிறையாவே சின்ன வயசில் பார்த்துருக்கான். பள்ளி பருவத்தில் இருக்கும்போது திடீர்னு நடுராத்திரியில் அவனுடைய அம்மா அலற சத்தம் கேட்கும். முழிச்சு பார்த்தா இவன் அப்பா வெறி பிடிச்ச மாதிரி அவங்க அம்மாவை அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. டேய் பாவி, சண்டாளா, அடிக்காதடா அப்படின்னு அழுதுட்டே ஆக்ரோஷமாக அவன் அம்மா திட்டிக்கிட்டு இருப்பா. இவ திட்ட அவர் இன்னும் ஏச்சா அடிப்பார். அந்த நாட்கள் எல்லாம் இவனுக்கு ரொம்ப குரூரமாக இருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தா ஒன்றுமே நடக்காத மாதிரி 2 பேரும் நடந்துக்குவாங்க. அவங்க அப்பாவுக்கு இவங்க அம்மா பணிவிட செய்கிறதும், அவங்க அப்பா சாதாரணமாக அவங்க அம்மாவை கூப்பிட்டு விவகாரங்கள் எல்லாம் பேசுகிறதும் இவனுக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தது. குடும்ப வாழ்க்கையும் தாம்பத்தியமும் ரொம்ப அருவருப்பானது அப்படிங்கிற எண்ணம் சின்ன வயசுலேயே அவனுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் காரணம். இப்போ அவன் அப்பா உயிரோடு இல்லை. அவங்க அம்மா ஊரில் கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கா. பட்டணத்துக்கு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்குள்ள கல்யாண ஆசையை வளர்த்தது கிரிஜாவுடைய உறவு தான். கிரிஜாவை தவிர வேற எந்த பொண்ணு கூடயும் அவன் அந்த மாதிரி பழகினதில்லை. ஆனால் அவளுக்கு அப்படி இல்லை. அவ கூட இருந்த அந்த 2 மாத காலத்தை நினச்சி பார்க்கும்போது இவனுக்கு இப்போத்த வாழ்க்கை ரொம்ப சலிப்பாக இருந்தது. எப்படியும் இப்போ எந்திரிக்க போகிறதோ சமாதானப்படுத்த போகிறதோ இல்லை. 6 மாதமாக பார்த்துட்டு தானே இருக்கான். இது எங்கே போய் முடியும்னு அவனுக்கே நல்லா தெரியும். பேசாமல் கிரிஜா வீட்டுக்கு போய் அவ கூட பேசிக்கிட்டு இருந்தா மனசு நிம்மதியாக இருக்கும்னு அவனுக்கு தோணுச்சு. அதனால் உள்ளே போய், ஏய் இங்கே பாரு அப்படின்னு அவளை மெல்லமாக தட்டி எழுப்பினான். அவ அசைய கூட இல்லை. இப்போ உன்னை கொஞ்சறதுக்கெல்லாம் எழுப்பல, நான் வெளியில் போகிறேன், கதவை தாப்பா போட்டுக்கோ அப்படின்னு அவள் தோலை பிடிச்சி வலிக்கிற மாதிரி முரட்டுத்தனமாக திருப்பினான். அவள் எந்திரிச்சு உட்காந்து வெறுப்போடையும் எரிச்சலோடையும் இவனை பார்த்தா. பொதுவாக யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறது தானே நியாயம். ஆனால் அவள் கேட்கல. போகிறதுனா போய் தொலைய வேண்டியது தானே, நானாவது நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருந்தா. ஏமாற்றத்தோட சைக்கிளை எடுத்துட்டு கிரிஜா வீட்டுக்கு கிளம்புனான்.
கிரிஜாவோட வீடு மேற்கு மாம்பழத்தில். அந்த ஏரியாவே கொஞ்சம் கலீஜாக இருக்கும். அவளுக்கு ஒரு அம்மாவும் தம்பியும் இருக்காங்க. அவங்க அம்மா ஏதோ பணக்கார வீட்டில் ஆயாவாக வேலை பார்க்குறா. எப்பாவது வந்து தான் பொண்ணை பார்த்துட்டு போவா. அவன் தம்பிக்கு 25 வயசாச்சு. ஏதோ சினிமா கம்பெனியில் வேலை பார்க்குறான். அவனும் எப்போவாவது தான் வருவான். கிரிஜாவுக்கு நிரந்தரமாக ஒரு வேலை இல்லைனாலும் அங்கங்கே டெம்பரவரியாக வேலை பார்த்துட்ருப்பா. அப்படித்தான் ஒரு தடவை நந்தகோபால் வேலை செய்கிற காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாலில் அவள் வந்து வேலைக்கு சேர்ந்த போது தான் இவனுக்கு அவள் கூட பழக்கமாச்சு. கிரிஜா எல்லார் கூடயும் கலகலன்னு சிரித்து பேசுவாள். சில நேரங்களில் வேலை முடியறதுக்கு ராத்திரி 11 மணி ஆயிடுச்சுன்னா அந்த சேல்ஸ் மேனேஜர் தான் இவளை ட்ராப் பண்ணுறதா சொல்லி காரில் கூட்டிகிட்டு போவான். அவங்கள பற்றி ஆஃபீஸில் ஒரு மாதிரி பேசிக்கிட்டாங்க. இவனுக்கும் அவள் அந்த மேனேஜர் கூட போகிறது என்னவோ மாதிரி இருக்கும். ஒரு நாள் அப்படி தான் அந்த மேனேஜர் தான் ட்ராப் பண்ணுறதா இவளை கூப்பிட்ட போது, இல்லை சார், மிஸ்டர் நந்தகோபால் எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் தான் இருக்கார். நாங்கள் பேசிக்கிட்டே போயிடுவோம் சார். என்னாங்கோ மிஸ்டர் அப்படின்னு இவனை பார்த்துக்கிட்டே கேட்டபோது இவனுக்கும் வேறு வழி இல்லாமல் சம்மதிச்சான். அவள் பேசுகிற விதம் இவனுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். என்னாங்கோ, சரிங்கோ, ஆமாங்கோ அப்படின்னு கொஞ்சம் நீட்டி பேசுவாள். முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு வேலை செஞ்சு அவள் கௌரவமாக சம்பாதிக்க நினச்சாலும் சில நேரங்களில் தேவை காரணமாக சில ஆண்களோட பழக்கம் அவளுக்கு ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அதை ஒரு பொழப்பாக செய்கிற அளவுக்கு அவள் ஒன்றும் மோசம் இல்லை. ஒரு நாள் இவனை பார்க்குறதுக்காக அவள் ஆஃபீஸுக்கு வந்திருந்த போது எந்த வேலையும் கிடைக்காம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறது இவனுக்கு தெரிஞ்சுது. அவளை கையோட ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தான். வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானெல்லாம் வாங்கி கொடுத்தான். பேசிக்கிட்டே இருந்தவ திடீர்னு, நீங்கள் மெஸ்ஸுக்கு கொடுக்குற பணத்தை இங்கே கொடுத்தா உங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு நானும் சாப்பிடுவேன். என்னாங்கோ, உங்களுக்கு சௌரியப்படுமாங்கோ அப்படின்னு அவள் கேட்டபோது இவனும் அதுக்கு சம்மதிச்சான். நட்பை தாண்டின ஒரு உறவு அவங்களுக்குள்ள உருவாச்சு. ஏதோ காரணத்தினால தான் வெறுத்தும் பயந்தும் ஒதுக்கி வச்ச குடும்ப வாழ்க்கைங்கிறது எவ்வளவு சுகமான அர்த்தமுள்ள ஒரு அனுபவம் அப்படிங்கிறத அவனுக்கு அப்பத்திலிருந்து தான் தெரிய ஆரம்பிச்சது. மாடியில் கூரை போட்ட அந்த ஒரே அறையில் தான் சமையல், படுக்கை எல்லாம். இதெல்லாம் அவனுக்கு புதுசாக இருந்தது, பிடிச்சிருந்தது. இதுக்கிடையில் நந்தகோபாலுடைய அம்மா இவனை கல்யாணத்துக்கு வற்புறுத்தி கடுதாசி போடுறதும் இவன் அதுக்கு வேண்டான்னு சொல்கிறதும் நடந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மாவோடைய நச்சு தாங்காமல் அவங்க சொந்தக்கார பொண்ணான வத்சலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் ஒத்துக்கிட்டதா கிரிஜா கிட்ட சொன்னான். இதை கேள்விப்பட்டதும் அவளுக்கே தெரியாமல் மனசில் ஒரு வருத்தமும் ஏமாற்றமும் வந்தாலும் ரொம்ப சந்தோஷத்தோடு அவனை வாழ்த்தினான். என்னென்னவோ புத்திமதிகள்லாம் சொன்னான். அவன் கல்யாணத்துக்கு தேதி குறிக்கிற வரைக்கும் கிரிஜா வீட்டில் தான் இருந்தான். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கோ, இனியும் நீங்கள் இங்கே இருக்கிறது சரியாக வராது. நீங்கள் பேசாமல் உங்கள் மெஸ்ஸுக்கே போயிடுங்கோ. கல்யாணத்துக்கு அப்பால் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து பாருங்கோ, எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவள் அன்னைக்கு கண் கலங்கி சொன்னதை நினச்சி பார்க்கும்போது இப்போ இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே கிரிஜா வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். மணி 12. இன்னும் அவள் வீட்டில் விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. என்னவோ தெரியல, மாடிப்படி ஏறி போகும்போது மனசுக்குள்ளே ஒரே படபடப்பாக இருந்தது. காலடி சத்தம் கேட்டதும் கிரிஜா, யாரது அப்படின்னு ஒரு அதட்டினான். நான் தான் அப்படின்னு அவன் பேரை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சந்தோஷம் பொங்க வெளியில் வந்து, ஹை நீங்களா, வாங்கோ வாங்கோ, என்ன இந்த நேரத்தில், உட்காருங்கோ, சாப்பாடெல்லாம் ஆச்சா அப்படின்னு பல கேள்விகளை கேட்டுட்டே பாய் எடுத்து விரிச்சு போட்டான். திடீர்னு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படின்னு அவன் சொன்னதும் அவளுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கல. 2 பேத்துக்குமே அந்த திகைப்பும் படபடப்பும் அடங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. தான் டெய்லரிங் பாஸ் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு மிஷினை வாங்கி போட்டிருக்கிறதாகவும் அதில் நிறையா சம்பாதிக்கிறதையும் ரொம்ப சந்தோஷமாக சொன்னான் கிரிஜா. நீங்கள் எப்படி இருக்கீங்கோ, உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்காங்களாங்கோ அப்படின்னு குதூகலமாக அவள் விசாரித்த போது, நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு இப்போ அனுபவிக்கிறேன், பேசாமல் நான் உன்னையே கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு அவன் புலம்பிகிட்டு இருந்தபோது பக்கத்தில் வந்து உட்காந்தா கிரிஜா. தான் மனைவி கல்யாணமாகி வந்த நாள்லேருந்து இன்னும் அவளுடைய அழுகையை நிறுத்தலைன்னும் அவளுக்கு தான் கூட வாழ்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னும் தன்னை அவள் அவமானப்படுத்துறதாகவும்
வாயோயாம வச்சலாவை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருந்தான் நந்தகோபால். பாவங்க, அது அரியா பொண்ணு தானங்கோ. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பொண்ணுன்னு நீங்கள் தானங்கோ சொல்லியிருக்கீங்க. எல்லாரையும் விட்டுட்டு வேற ஊர்லேருந்து தனியாக உங்களோட வந்து வாழ்கிறப்போ அந்த குழந்தை மனசு எப்படிங்கோ இருக்கும். அதை புரிஞ்சு நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கணும். நீங்கள் ட்ரெயின்டு இல்லைங்களாங்கோ. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆம்பளைங்கிறதே புதுசு இல்லைங்களா, பயமாக இருக்குங்கோ. ஒரு சில சமயம் அருவருப்பாக கூட இருக்குங்கோ. இப்போ சொல்கிறீங்களே என்னையே கல்யாணம் பண்ணியிருக்கலான்னு, அப்போ ஏங்க அது உங்களுக்கு தோணலை? நான் ஏற்கனவே ட்ரெயின்டுங்கிற டிஸ்குவாலிஃபிகேஷன் தானுங்கோ அதுக்கு காரணம். உங்கள் ஒய்ஃபு ஒரு குழந்தைன்னு புரிஞ்சுக்கணும். நான் உங்களை பார்த்துக்கிட்ட மாதிரி நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும். அப்போது போக போக எல்லாம் சரியாக போயிடுங்கோ அப்படின்னு அவள் பேசும்போது இவன் மனசு ரொம்ப லேசான மாதிரி இருந்தது. தையல் மிஷின் பக்கத்தில் இருந்த ஒரு எண்ணெய் பாட்டிலை எடுத்து தன் கால் பெருவிரலுக்கு பக்கத்தில் இருந்த பொண்ணுக்கு எண்ணெய் வைக்கிறத பார்த்து, என்னாச்சு காலில் அப்படின்னு கேட்டான். போன வாரம் புதுசாக செருப்பு வாங்கினேன், கடிச்சிருச்சுங்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தவ நிமிந்து இவன் முகத்தை பார்த்து ஒரு சின்ன சிரிப்போட சொன்னான். பார்த்தீங்களாங்கோ, செருப்பு கூட புதுசாக இருந்தால் கடிக்குதுங்கோ. அதுக்காக பழஞ்செருப்பை யாராவது வாங்குவாங்களாங்கோ அப்படின்னு கிரிஜா என்னவோ சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னான். ஆனால் இவன் அவள் கையை பிடிச்சி குலுங்கி குலுங்கி அழுதாங்கிறதோட இந்த கதை முடியுது.